கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிற அந்த காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சில நாடுகளிலே நவம்பரின் கடைசி வாரங்களிலும், ஆனால் சில நாடுகளிலே அது டிசம்பரின் முதல் வாரத்திலிருந்தே இந்த கொண்டாட்டத்தின் அறிகுறிகளை பல இடங்களிலே காண முடிகின்றது. அருமையானவர்களே, கிறிஸ்து பிறந்த நாளை நினைவூறுகிற நாள் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாகும். அருமையானவர்களே, திருச்சபையிலே இந்த கிறிஸ்துமஸை நாம் மிக சிறப்பாக நாம் கொண்டாடி விடுகிறோம். அருமையானவர்களே, ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு அந்த ஒரு நாள் மாத்திரமே கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அது கிறிஸ்துமஸாக, கிறிஸ்து பிறந்த நன்னாளாக அது காணப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்திலே மேய்ப்பர்களை நோக்கி தேவதூதன் சொன்ன அந்த வாக்கியத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி வாசிக்க முடிகிறது. ஆனால் NIV என்கிற அந்த மொழிபெயர்ப்பிலே, ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இந்த வாக்கியத்திலே 2 வார்த்தையை அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குட் நியூஸ், இன்னொன்று அங்கு சொல்லப்படுகிறது கிரேட் ஜாய் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைய செய்தியிலே 3G, அதாவது ஆங்கிலத்தில் வருகிற 3Gயோடு தொடங்குகிற வார்த்தையை சொல்கிறேன். முதல் காரியம் என்ன? கிறிஸ்து பிறந்த அந்த நாள் அல்லது கிறிஸ்துமஸை கொண்டாட விரும்புகிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து பிறந்தது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய நற்செய்தி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அது குட் நியூஸ் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, பல்வேறு செய்திகளை நியூஸ் பேப்பர் வழியாக, டெலிவிஷன் வழியாக, இன்டர்நெட் வழியாக, அநேகருடைய வாய் வழியாக அதை கேட்கிறோம். சில செய்திகள் நமக்கு ஆச்சரியங்களை தருகின்றன, சில செய்திகள் வியப்பை தருகின்றன, சில செய்திகள் நமக்கு வேதனையும் அதிர்ச்சியும் தருகின்றன. யுத்த செய்திகள், அதே சமயத்தில் வெள்ளங்களை குறித்த செய்திகள், அதே சமயத்தில் நிலநடுக்கத்தை குறித்த செய்திகள், விபத்துகளை குறித்த செய்திகள், மரண செய்திகள் என்று சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவின் செய்தி அது நற்செய்தியாகும். அது உண்மையாகவே குட் நியூஸ். அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 வருகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. இது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா மக்களுக்குரிய நற்செய்தியாகும். அல்ல ஒரு குறிப்பிட்ட இனத்துக்குரிய நற்செய்தி மாத்திரமல்ல, எல்லா மக்கள் கூட்டங்களுக்குரிய நற்செய்தியாகும். சமுதாயத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா தரப்பட்ட ஏழைகள், எளியவர்களுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நற்செய்தியாகும். அது ஒரு நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. அதாவது குட் நியூஸ் ஆகும். அருமையானவர்களே, ஒருவேளை தீய செய்திகளையே, அதிர்ச்சி தருகிற செய்தியே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிறந்த செய்தி என்பது உண்மையாகவே உங்களுக்கு நற்செய்தி. இரண்டாவதாக, அந்த நற்செய்தியானது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10 வாசிப்பீர்கள், கிரேட் ஜாய் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வீட்டிலே ஒரு மகனோ மகளோ பிறந்தால் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறோம். ஆனால் தேவாதி தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு தந்தருளியது ஒரு பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. அருமையானவர்களே, இந்த சந்தோஷமானது நிரந்தர ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷமானது ஒரு டெம்பரவரி அல்ல, நிரந்தரமான சந்தோஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே சந்தோஷத்தை இழந்து நிற்கிற சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்திலே சொல்கிற செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பிறந்ததினால் அவருடைய பிறப்பின் மூலமாய் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த சந்தோஷமானது, அந்த மகிழ்ச்சியானது எப்படிப்பட்டது என்றால், அது பாவத்திலிருந்து கொடுக்கிற விடுதலையை தருகிறது. நமக்கு நித்திய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. 2 காரியங்களை சொன்னேன். குட் நியூஸை சொன்னேன், நற்செய்தியை சொன்னேன், கிரேட் ஜாயை சொன்னேன். மூன்றாவதாக,
இந்த அருமையான கிறிஸ்துவின் பிறப்பானது உண்மையாகவே வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் என்று சொல்லலாம். அதாவது தேவனாதி தேவன் இந்த மனுகுலத்துக்கு கொடுத்த மகா பெரிய ஒரு ஈவு அல்லது பரிசாக சொல்லலாம். 2 கொரிந்தியர் 9:15 உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த அருமையான ஈவு அல்லது பரிசு என்பது விவரிக்க முடியாத ஒரு பரிசு, ஒப்பிட முடியாத ஒரு பரிசு அல்லது இணையில்லாத பரிசு என்று சொல்லலாம். அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய தேவாதி தேவன் தன் ஒரே மகனான இயேசுவை நமக்கு தந்தருளி தம்முடைய அன்பளிப்பை வெகுமதிகளை அவர் நமக்கு தரக்கூடியவராய் காணப்படுகிறார். அவை 3 காரியங்களை சொன்னேன். 1 குட் நியூஸ், 2வது கிரேட் ஜாய், 3வது கிரேட்டஸ்ட் கிஃப்ட். ஆகவே இந்த நாட்களிலே இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நற்செய்தி மூலமாய் வருகிற மிகுந்த சந்தோஷத்துக்கு பங்காளியாய் மாறுங்கள். தேவாதி தேவன் தந்த விலை மதிக்க முடியாத அந்த ஈவாகிய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மலர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களுக்கு உம்முடைய வல்லமையான ஆசீர்வாதங்களையும் வல்லமையான சந்தோஷத்தையும் அவர்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையினுடைய கண்ணீர்கள், சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் தாமே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே.